எல்லோருக்கும் காலை வணக்கம். பறவைகள் சத்தம் பாருங்க காலையில். அமைதியாக இருக்கு. இப்போ திடீர்னு கத்தும். காலை நேரம் சீக்கிரம் எழுந்துட்டு காற்றோட்டமாக வாக்கிங் போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல்நிலையை நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும். மாத்திரையே சாப்பிடாமல் இருந்த ஆட்கள்லாம் ரெகுலராக மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைகள் வரும். ஏன்னா உடம்ப சரியாக பார்க்கலைன்னா. நான்லாம் திடீர்னு உடம்ப கரெக்டாக பார்க்குறதே இல்லை. திடீர்னு சுகர் அதுன்னு சொல்லி பைபாஸ் சர்ஜரி ஆகி இப்போ ரெகுலராக மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்க வாழ்க்கை கொஞ்ச நாள் சந்தோஷமாக நம்ம வாழணும்னு நினச்சா தொடர்ந்து நம்ம உடல்நிலையை கரெக்டாக பார்த்துக்கணும். தொடர்ந்து எக்ஸசைஸ் இருக்கணும். காலையில் மாலை வாக்கிங் இருக்கணும். சாப்பாட்டு முறைகள் கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை கிடைத்திருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னா உடல்நிலையை சந்தோஷமாக பார்த்துக்கணும். வரலாம் போகிறாரு பாருங்கள். காலையில் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கிராஸ் ஆகிடுவார். தொடர்ந்து ஒரு வேலையை தொடர்ந்து பார்க்குறாரு. விவசாய வேலை காலையில் போயிடுவார். அவர் ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்குறாராம். பார்த்தாலும் காலையில் போய் 6 மணிக்கெல்லாம் போய் வயலில் போயிட்டு புல் அறுத்துட்டு ஆடு மாடுகளுக்கு எதை அறுத்துட்டு வருவார். தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறாரு பாருங்கள். எக்ஸசைஸ் மாதிரி அவர் உடல்நிலையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உடல்நிலை நல்லபடியாக பார்த்துக்குங்க. மீண்டும் காலை வணக்கம். தேங்க்ஸ்.